இந்த தரப்புல இஎம்ஐ என்பது தவிர்க்க முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லக்கூடியவங்க. இன்னொன்னு இஎம்ஐ இல்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அப்படின்னு ரெண்டு தரப்புல இருக்காங்க. நாகபதனியா நாகபதனியா இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. முதல்ல நம்ம இந்த சைட்ல இருந்து வருவோம். இஎம்ஐ தவிர்க்க முடியாது. எதெல்லாம் நீங்க இஎம்ஐ வச்சிருக்கீங்க? ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு சார். நான் பைக்கு, வீட்டு லோனு, அப்புறம் மொபைல் வாங்கியிருந்தேன். என்னோட சம்பாதியத்தில் தான் பண்ணிட்டு இருக்கேன். வீடு கட்டியிருக்கேன். கூரை வீடாக இருந்தது. வீடு எங்களுது வந்து பழைசு வந்து வீட்டில் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப வீடு இல்லாத நிலமை. யார் யார்கிட்ட கேட்டோம், கொடுக்கல. லாஸ்ட்டில் இஎம்ஐ தான் எனக்கு கை கொடுத்துச்சு. நீங்க லோன் வாங்கி தான் அதை கட்டிட்டீங்களே, திரும்பிய 10,000 கூட வாங்கினீங்க. அவங்க கொடுப்பாங்க சார். அவங்க கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு வாங்கணும்னு கேட்குறேன். எப்படி அதை திருப்பி செய்யுங்க சார். ஓகே சூப்பர். அந்த நேரத்துக்கு முடிக்கும் போது கரெக்டாக வரும். அதாவது நேரத்தில் தேவை வருதா இல்லை அவங்க தாரேங்கிறதுனால தேவை வருதா தெரியல. அதுதான் தெரியல சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? பர்சனலா இன்கம் இல்ல சார், நான் ஸ்டூடெண்ட் தான். எங்க ஃபேமிலில வாங்கினது. இப்போ கரண்டா போனு, லேப்டாப், அவன், ஹோம் லோன் கரண்டா இருக்கிறது. அப்புறம் என்னோட ஸ்டூடியோவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்க்காக இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். என்னோட சேலரியிலேருந்து ஒரு 50% ஆஃப் இஎம்ஐ. எங்க அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800, அதுவுமே 3 months இஎம்ஐல வாங்கினா. ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த ஐட்டம் தானே? அது ஹோம் அப்ளையன்ஸ்ல ஏர் ஃப்ரையர், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினேன். எல்லாமே இதெல்லாம் சின்ன ஐட்டம் தானே. 2500 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன், அதுவும் இஎம்ஐ தானே. 100 ரூபாய் மாசம் மாசம் 100 ரூபாய் கட்டலாம். என்ன ஜென்மம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு தேவையான பொருளை இஎம்ஐ போட்டு வாங்கினா பரவாயில்ல, 100 ரூபாய் ஒரு இஎம்ஐ கட்டி பொருளை வாங்குறியே. நீ ஏன்டா இருக்க? நீ எல்லாம் 800 ரூபாய் எப்படி இஎம்ஐயா பிரிச்சு கட்டுறது? 3 months இஎம்ஐ. மாசம் எவ்வளவு கட்டணும்? 300 something கட்டணும். 800 ஐட்டம் 900 ரூபாய்க்கு 100 ரூபாய் கூட போகும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? இது பரவாயில்ல. நம்ம பையன் அவங்க அண்ணங்காரன் வந்து ஹேர் சீரம் 800 ரூபாய் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கான். யா இதெல்லாம் இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளாகவும் இருக்கு, அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இஎம்ஐ இல்லாமல் வாழுகிறீர்கள்? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ரொம்ப கிளாரிட்டி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு மொபைல்ல. ஜாப் போன புதுசு 2 மாசத்துலயே எனக்கு இஎம்ஐ கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. வீட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டா இல்ல வாங்க கூடாது போன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. உனக்கு ப்ரியாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்காகவே நீ கடன் வாங்கி பழகிட்டனா பெரிய ஒரு விஷயம் வரும்போது எடுத்த உடனே லோனுக்கு போயிடலாம். உனக்கு நான் தான். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட அது வந்து ஃபுல்லாக சேவிங்ஸ், ஒருத்ததுல எமர்ஜென்சி ஃபண்டுக்கு, இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவோட சம்பாத்தியம் வந்து வீட்டுக்கு போயிடும். என்ன இல்ல ஃபீல் ஆகுதுங்க. அம்சமா ஐடியாலாம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டாக வச்சுருப்பாங்க. 3 பேர் சம்பாதிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் சம்பாதிக்க வீட்டில் என்ன பண்றது? அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. இந்த கடன் வாங்கினால ஒவ்வொன்றுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐ, வீட்டுக்கு இஎம்ஐ, ஒன்று கடன் வாங்கினால இல்ல காசு கொடுத்தாங்க திருப்பி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கொடுத்தாங்கன்னா புரியலையே. கடனை கேக்குறாங்களா இல்ல கடன் கேக்குறாங்களா? கடனை கேக்குறாங்க. லோன் கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு பார்க்கணும், உனக்கு உடம்பு சரியில்லையா அதை பார்க்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபுல் பிளாங்க் ஆகிட்டார். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறத வச்சு நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கேரி பண்ணி கொண்டு போகலாம். இதனால நான் வேற யாருக்கு கேட்டாலுமே நான் என்ன சொல்வேன்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்காதீங்க. தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதி சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப நீங்க இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, ஏன் அவ்வளோ கடன் படணும்னு நான் கேட்கிறேன். சரி இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி ஆயிருச்சே. எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க.
நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. நல்லது தானே? எதுக்கு சார்? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைங்களை பாத்துக்கணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? நோ பெயின் நோ கெயின் சார். வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம மாசம் மாசம் வாடகை ஒரு 10,000 கொடுத்தானே சார் ஆகிறோம். இஎம்ஐல நமக்கு அது போச்சுன்னா 10 வருஷத்துலேயே ஒரு 15 வருஷத்துல வீடு நமக்கு சொந்தமாயிடுது இல்லையா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இவங்க வேலைக்கு போன ஆசைப்படுற கேரக்டர் இல்ல. வீட்டுல அமைதியா பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க நினைக்கிறாள். இப்ப நீங்க போட்ட பிளான்ல இப்ப இவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன். பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. சரிங்க சார், அதாவது எல்லாத்துலேயும் லாஸ் ஆர் கெயின் சமமாக எடுத்துக்கணும்ல சார். இப்ப அவரு நம்பிக்கையா நான் சமாளிச்சுக்கிறேமா கவலைப்படாத அப்படின்னு துணிச்சலா பேசியிருந்தா நீங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா? நான் ஏன் சார் போறேன்? இப்ப நீங்க நடுச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்ததே அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆமாம் சார். அப்புறம் என்ன, ரைட்டு தானே? அவங்க என்ன சொல்றாங்க, பீஸ்ஃபுல்லா அமைதியா நமக்கு எவ்வளவு வருதோ அதுக்கேத்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை வச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறடா. இல்ல இப்ப அவர் சொல்றாருல திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, எனக்கு வேலை இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? கோவிந்தா கோவிந்தா. என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருவ. யார் அடப்பா கடனை? யார் அடப்பா? பதில் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. என்னால ஸ்ட்ராங்கா என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் நாளைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. அந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது அதிகமா புலம்புனது யார்? நான் தான். நீங்க தான். சொந்த வீட்டு நோக்கி புஷ் பண்ணது யார்? நீங்க தானே? பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படிடா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? ஆனா அதை நோக்கி புஷ் பண்ணா அதுக்கான பொருளாதாரம் இல்லாதால் என்ன செய்வாரு? அவரை நகர்த்தினது நீங்க, கால்குலேஷன் போட்டது நீங்க. சூப்பர் சார். ரைட்டு தானே? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் என்ன பண்ணிருக்கீங்க நிறைய பேர்னா, பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை? நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இது என்ன கதை? கடைசில சப்ஸ்கிரைபர் யோகா. சப்ஸ்கிரைபர் யோகா. லெஃப்ட் காலை தூக்கு. லெஃப்ட் கால தூக்கணுமா? அப்படியே ரைட் காலை சேர்த்து தூக்கு. ரைட் எப்படி தூக்குறது? தூக்கணும். அதான் சப்ஸ்கிரைபர் யோகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு.